ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இதோடு அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலக நகர்வு நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீனியம் மற்றும் அமெரிக்கா போன்ற இந்த 4 நாடுகளுக்கும் இடையில் நடைபெறுகின்ற விடயங்களை சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம். முதலில் போர் 12 நாட்கள் போர் முடிவுக்கு வந்த பின்பு பிரதிவாதங்கள் நடைபெற்று முடிந்ததை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதாவது அமெரிக்கா அணு ஆயுதம் தயாரிக்கும் தளத்தை முழுதாக அழித்தொழித்தார்களா இல்லையா என்ற அந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரான் அட்டாமிக் எனர்ஜி அமைப்பின் அந்த நிறுவனத்தை தடை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. எவ்வாறு ஈரான் துணிச்சலாக இவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது? இந்த போரை பொறுத்தவரையில் போர் நிறுத்தப்படும் போது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ வெற்றி பெற்றிருந்தால் அல்லது அப்பர் ஹேண்ட் எடுத்திருந்தால் ஈரான் மீது ஒரு நிபந்தனையை போட்டிருக்கலாம். நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், ஐநாவுடன் ஒத்துழைக்க வேண்டும், ஐநாவின் பணியாளர்களை அங்கு அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம். எதுவுமே இல்லாமல் கட்டார் நூடாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கெஞ்சி பெற்ற போர் நிறுத்தமாகத்தான் இதனை பார்க்கலாம். இந்த போரை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி என்று பார்த்தால் படைத்துறை அதாவது இழப்புக்கள் ரீதியாக ஈரான் கடுமையாக இழந்திருக்கிறது. 965 பேர் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதில் 6க்கு மேற்பட்டவர்கள் இராணுவ ஜெனரல்கள், 30க்கு மேற்பட்டவர்கள் அதிகாரிகள், படைத்துறை அதிகாரிகள், 12க்கு மேற்பட்டவர்கள் விஞ்ஞானிகள். அப்ப இந்த நிலையில் ஈரான் கடும் இழப்பை சந்தித்தது. ஆனால் போர் வெற்றி தோல்வி என்று பார்த்தால் ஈரான் தான் இந்த போரை வெற்றி பெற்றிருக்கின்றது. ஈரான் கூறுகின்றது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு தாங்கள் இந்த போருக்கு தயாரிப்புகளில் ஈடுபட்டதாகவும், தாங்களால் 6 மாதத்துக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தங்களை தயார்படுத்தி வைத்திருந்ததாகவும், ஆனால் இஸ்ரேல் 12 நாட்களுடன் இவர்கள் நின்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதை பார்க்க போனால் உண்மை போலதான் இருக்கு. ஏனால் போர் நிறுத்தம் இறுதி நிமிடமும் கூட ஈரான் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருந்தது. இஸ்ரேலுக்கும் கடும் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன என்று சொன்னால், அப்ப இந்த நிலையில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ எந்தவித நிபந்தனைகளையும் ஈரான் மீது விதிக்கவில்லை. அடுத்தது ஈரானை பொறுத்தவரையில் இந்த கட்டார் மீதான தாக்குதலுக்கு முன்னர் ரஷ்யாவுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அப்ப ரஷ்யாவின்டையும் சீனாவின்டையும் உதவிகள் ஈரானுக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அல்லது ஈரானால் இந்த 2 நாடுகளையும் எதிர்த்து நின்றிருக்க முடியாது. எனவேதான் ஈரான் இப்போது தனது நிலையில் உறுதியாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் ரஃபேல் குரோசி புலனாய்வு தகவல்களை எங்கெங்கு இந்த யுரேனியம் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது என்றும், எந்தெந்த இடங்கள் முக்கியமானவை என்றும், அடுத்ததாக அவர் பல நியூக்ளியர் சயின்டிஸ்டை நேர்காணல் கண்டிருந்தார். அந்த சயின்டிஸ்ட் அத்தனை பேற்ற டீட்டெயிலும் இஸ்ரேலுக்கு பாஸ் பண்ணி இருக்கிறார் என்றதை ஈரான் அந்த இஸ்ரேல் புலனாய்வுத்துறையின் தகவல்களை ஹேக் பண்ணி டாக்குமெண்ட் எடுத்துக்கிற 1000கணக்கான பக்கம் அதன் ஊடாக அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஐக்கிய நாடுகள் சபையை IMF நாங்கள் இதில் நெடுக தினமும் கதைக்கிறதா, அவங்க எல்லோரும் ஒரு உளவாளிகள் தான். இப்ப நோர்வேங்களுக்கு அங்க வந்தாலுமே அவர்கள் தங்கள் நாட்டுக்கும் தங்கள் தேசத்துக்கும் தங்கள் பூகோள அரசியலுக்குமாக செயற்படுபவர்களாகத்தான் இருப்பார்கள். மனித உரிமைகள் அமைப்பாக இருந்தாலும், மன்னிப்பு சபையாக இருந்தாலும், IMF ஆக இருந்தாலும் எல்லாம் அவ்வாறுதான் இருக்கும். அதில் ஈரான் கொஞ்சம் கவனமாக இருந்தது. ஏனென்றால் பல இடங்களை அவருக்கு கொண்டு போய் காட்டவில்லை. இருந்த போதும் இப்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் ஈரான் நாடாளுமன்றம்
அவர் நாட்டுக்குள் பிரவேசிப்பதை தடை செய்திருக்கின்றது. அவ்வாறு நாட்டுக்குள் பிரவேசித்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு நிறைவேற்றியிருக்கிறது. இது இப்ப உடனடியாகவே அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் மீது ஈரான் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை காட்டுமிராண்டித்தனமானது என்றெல்லாம் கூறியிருந்தார். இது எவ்வாறு இருந்தாலும் ஈரான் இப்போது தனது நிலையில் மிகவும் இறுக்கமாக நிற்கின்றது. ஏனென்றால் இது ஈரானுக்கு இந்த போரில் ஈரான் தோல்வி கண்டிருந்தால் ஈரானுக்கு இவ்வளவு இறுக்கமாக நிற்கக்கூடிய ஒரு நிலையை அதை ஏற்படுத்தி இருக்காது. இப்ப நீங்கள் உளவாளிகள் என்று நீங்கள் இந்த அமைப்புகள் மீது குற்றம் சாட்டும் பொழுது அவர்களை வேலைக்கு பணியிருத்த மாட்டார்கள். அவர்களுடைய பொறிமுறை உங்களிடமிருந்து தான் அதை கற்றுக்க அவர்களுடைய பொறிமுறை அவ்வாறு அவர்களை செயல்படுத்தும் பொழுது அவர்களாகவே உளவாளிகளாக மாறுவார்கள். ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் உளவாளிகள் போல் இருக்க மாட்டார்கள். அந்த பொறிமுறை எவ்வாறு அவர்களை கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதுதான் உண்மையான ஒரு நிலைமை என்று நான் அவதானிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஈரான் எவ்வாறு அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சியை தடை செய்தது தொடர்பாக அமெரிக்காவிடங்கள் ஏனைய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அழுத்தத்தை பிரயோகிக்கக்கூடிய இருக்கின்ற இது எவ்வளவு சாத்தியம் என்று நீங்கள் நம்புவீர்கள்? இப்ப நீங்கள் கூறினீர்கள் அப்ப ஹேண்ட் எடுத்திருக்கிறது ஈரான் நிச்சயமாக தோற்றிருந்தால் வட சுற்றிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது இந்த நிலைமை பலமான நிலை வந்திருப்பது எவ்வாறு இதை மாற்றும்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஈரான் இந்த நாடாளுமன்றம் நிறைவேற்றியதற்கு எதிராக பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமியாக இருக்கலாம், அல்லது பிரான்சின், ஜெர்மன், அமெரிக்கான் என்று பல நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். ஈரான் இந்த முடிவிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்று சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி அமைப்புடன் முற்றாக இணைந்து செயற்பட வேண்டும், ஃபுல்லி கோஆபரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லியும் நிபந்தனையற்ற முறையில் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆடு நிறைந்து ஓனாய் அழுத கதையாகத்தான் இவர்கள் கூறுவது. ஏன் இதை நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இங்கு பேசுகிறோம். இலங்கை மீது இந்த அமைச்சர்மார்கள் ஒரு பெரும் அழுத்தத்தை போட்டிருக்கலாமே. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் இலங்கை அரசு இணைந்து அதனுடன் ஒத்துழைக்க வேண்டும், அவர்களின் பாசையில் கூறப்போறார் என்று கடும் கண்டனத்தை இப்போது வெளியிட்டது போல வெளியிட்டிருக்கலாம். அப்போதும் அவர்கள் வெளியிட்டிருக்கலாம். உலகில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இங்கு ஈரான் மீதுதான் அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்றது எல்லாம் ஏதோ நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வருவது போல பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் அதை ஒன்றை மதிப்பதாகவும் இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஈரானின் எடுத்த முடிவாக கருத முடியாது. இப்ப ஒரு கிழமைக்கு முதல் உங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் அமெரிக்காண்ட தாக்குதலுக்கு முன்னல் 400 கிலோ என்ரிச் பண்ணின யுரேனியம், செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை 60% செறிவாக்கப்பட்டது. அந்த யுரேனியத்தை எங்கேயோ மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப ரஃபேல் குரேசி, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த யுரேனியம் எங்குள்ளது என்றதை தாங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று. அதற்கு ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் ஒரு ஊடகத்துக்கே தெரிவித்திருந்தார் பப்ளிக்காக. ஏன் அதை எங்க இருக்கு என்று காட்டி கொடுக்கறதுக்கு ஒன்று. அப்ப ரஷ்யா நேரடியாகவே யூஎன்ஐ சாடி இருக்கிறது கடுமையாக. என்னென்னு சொன்னால் யூஎன் ரஷ்யாவின் நேரம் சொல்லியிருக்கிறது, யூஎன் பாரபட்சமாக இயங்குகிறது. ஈரானும் அப்படித்தான் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறது. நடுநிலைமை அற்ற நிலையில் நடுநிலைமை தவறியதால் தான் இந்த விளைவு. ஏனென்றால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது ஒருதலை பட்சமாக நடத்திய போருக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவு தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் கண்காணித்துக் கொண்டு அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள். அவர்களது அறிக்கையின்படி எந்த விதத்திலும் ஈரான் ஆயுதம் செய்ய போவதாக அவர்கள் எப்போதும் கூறவில்லை. ஆனால் இப்போது அவர் கூறுகிறார், ஈரான் மிக விரைவாக அந்த செறிவாக்கலை மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லியும் மிக விரைவாக ஈரான் அணுக்குண்டை செய்வதை எட்டிவிடும் என்றும் கூறியிருக்கிறார். ஏனென்றால் அவ்வாறு கூறியாவது தான் உள்ளுக்கு போக வேண்டும் என்று. இப்போது என்ன சொன்னால் உள்ளுக்கு சென்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர்களாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகளாக இருக்கலாம், மற்றது வெளிநாடுகளில் இருந்து உள்ளுக்கு வேலை செய்பவர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் மொசாட்டின் உளவாளிகளாக இருந்தது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் நீங்கள் பார்க்க போனால் இந்த முதல் நாள் தாக்குதல், அதன் பிற்பாடு ஈரான் மீண்டும் எழுந்தது ஒரு அதிசயமானது ஒன்று. ஆனால் அந்த தாக்குதலில் ஈரான் உண்மையில் இது இஸ்ரேலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 20 வருடம்
திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல் என்றுதான் கூறப்படுகிறது. அதிலிருந்து ஈரான் தப்பி பிழைத்தது மயிரிழையில் தான் தப்பி இருக்கிறது. அப்ப ஈரான் இனி மீண்டும் தன்னை மிக பலப்படுத்த வேண்டும் என்றால் உண்மையில் இவர்கள் ஒன்றை செய்ய தவறிவிட்டார்கள். ஈரான் மக்களை, அதாவது அங்கங்கே ஊடுருவிய புலனாய்வாளர்கள் ஒரு போலியான பதற்றத்தை உருவாக்கி, ஒரு மக்களிடம் அச்சத்தை உருவாக்கி, ஒரு மக்கள் போராட்டமாக அதை மாற்றத்தான் முற்பட்டிருந்தார்கள். அது முடியவில்லை. அப்ப ஈரான் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி, ஏனைய நாடுகளில் இருந்து உள்ளே செல்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய அல்லது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றனர். விரட்டி ஏதோ ஒரு விதத்தில் தாக்குதலை நடத்தி எவ்வளவு சேதங்கள் ஏற்படுத்தினாலும் அது பொதுமக்களாக இருக்கட்டும், கட்டிடங்களாக இருக்கட்டும், அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய பலமான நிலையை உடைப்பதுதான் மேற்கத்திய நாடுகள், அமெரிக்காவுடைய திட்டமாக, இஸ்ரேலுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அது பலிக்கவில்லை என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. அதனொரு விளைவாகத்தான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது கூறுகின்றார் 30 பில்லியன் நிதி உதவி வழங்குவதாக. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஈரான் மீது தடைகள் இருக்கின்றது. உதவி வழங்குவதற்கும் தடைகள் எடுப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? டொனால்ட் ட்ரம்புக்கு இப்போது எதிராக மாறி இருப்பது அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்கள் தான். அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் CNN ஆக இருக்கலாம், அல்லது நியூயார்க் டைமாக இருக்கலாம். அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு $30 பில்லியன் கொடுத்து பொதுமக்களுக்கு தேவையான சக்தியை உருவாக்கும் அணுசக்தி திட்டங்களை ஊக்கப்படுத்த முயற்சித்திருப்பதாகவும் திட்டமிட்டிருப்பதாகவும், அதே நேரம் ஈரானின் மீதான தடைகளை நீக்க முற்பட்டு வருவதாகவும், அதே நேரம் ஈரானின் முடக்கப்பட்ட நிதியை ஃபாரின் ரிசர்வ் அதில் பல பில்லியன்களை கொடுப்பதற்கும் இரகசியமாக ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாகவும், அதற்கு மாற்றீடாக ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு, அணுசக்தி கட்டுப்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் வர வேண்டும் என்பதும் தொடர்பாக வெள்ளை மாளிகை இரகசியமாக திட்டமிடுவதாக வெள்ளை மாளிகையின் நம்பகத்தன்மையான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தோல்வியான தாக்குதல் என்று இந்த ஊடகங்கள் ஏற்கனவே எழுதியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஈரான் அங்கிருந்த அதாவது செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை அகற்றி விட்டதாகவும் முக்கிய பொருட்களை அகற்றி விட்டதாகவும் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதற்கும் ட்ரம்ப் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். இப்போது இந்த செய்திக்கு ட்ரம்ப் கடும் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாது, இந்த செய்தி எழுதுபவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று சொல்லியும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும், ஒரு ஈவில் இன்டென்ஷன் என்றுதான் சொல்லி இருக்கிறார் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியும், எவ்வாறு இந்த செய்திகளை எழுதுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லியும், இப்படி இது முழுக்க தனது சமூக வலைத்தளம், இப்போது அவர் உண்மை ட்ருத் என்ற ஒரு சமூக வலைத்தளத்தை அவர் தானே நடத்தி வருகின்றார். அதிலும் அவ்வாறுதான் எழுதியிருக்கின்றார். ஆனால் இந்த ஊடகங்கள் இன்னொன்றை கூறியிருக்கின்றன. ட்ரம்ப் ரகசியமாக ஹமேனியின், அதாவது ஈரான் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா ஹமேனியின் சோசியல் மீடியாவை ட்ரம்ப் ஃபெலோவராக இருக்கிறார் என்று சொல்லியும், அதில் போயும் சில இதுகளை எழுதுகிறார் என்று சொல்லியும், ஈரான் தலைமையுடன் இவர் ஃபெலோவராக இருப்பது கூட கண்டறியப்பட்டிருப்பதாகவும் என்று கூறப்படுகிறது. ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் உண்மையில் ஒரு பிசினஸ் மேன். அப்ப அவரை பொறுத்தவரையில் போரை கூட ஒரு பிசினஸ் ஆகத்தான் பார்க்கிறார். போரில் ஒரு அதாவது தாங்கள் இழக்கிறோம் என்று தொடர்ந்து தெரிந்து விட்டால் அவர் வெட்கப்படுவதோ அதை இல்லை. அவர் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போனதோ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனதோ என்று இல்லை. யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் என்றதைத்தான் அவர் பார்ப்பதாக இருக்கும். எனவேதான் அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்துக்கே போயிருந்தது. இப்போது ஈரான், உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் என்னத்தை காட்டுகின்றதுன்னா, நாங்கள் முதலில் கதைத்தது போல ஈரான் ஒரு மேலோங்கிய நிலையில் இருப்பதைத்தான் காட்டுகின்றது. அதாவது நிதியை கொடுத்தாவது ஈரானை பேச்சுவார்த்தை கொண்டு ஓகே நாங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு விட்டோம், ஈரான் அழித்து விட்டது, ஈரான் அணு சக்தி, அதாவது அவருக்கு ஒரு ப்ரொபகண்டா, அதாவது தான் எல்லாவற்றையும் செய்து விட்டதாகவும், இப்ப இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தமாக இருக்கலாம், இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தமாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் தான் செய்து விட்டதாகவும், தான் உலகத்தில் அமைதியை கொண்டு வந்து விட்டதாகவும் ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சி. இந்த முயற்சிகளில் சிலவற்றை அவர் இரகசியமாக
செய்வது. ஆனால் இப்போது ஊடகத்துறை வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கிறது. கேள்வி கேட்கிறார்கள், அவருக்கு மனநோயா அல்லது ஊடகங்கள் இருப்பவர்களுக்கு மனநோயா என்று கூட கேட்கிறார்கள். சரி, அந்த விடயத்தை அவர்களிடம் விட்டு விடுவோம். இனி ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த போர், அமெரிக்கா ஈடுபட்ட போர், இந்த பேட்ரியாட்டிக் ஏவுகணை பயன்படுத்தியது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதுக்கு ஒரு கொஞ்சம் விளக்கம் தருவீர்களா? உண்மையில் அமெரிக்காவின் சென்ட்காம் என்று சொல்கின்ற மத்திய கட்டளை மையம் அது வந்து அதன் தளபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். தங்கள் வரலாற்றில் அமெரிக்கா எத்தனையோ போர்களை கண்டிருக்கின்றது. ஈராக் போராக இருக்கலாம், பால்கன் வளைகுடாவில் இடம்பெற்ற போரா, சேர்பிய போராக இருக்கலாம், லிபியா மீதான போராக இருக்கலாம், நேட்டோ எத்தனையோ போர்களில் பங்கு பெற்றிருக்கின்றது, ஆப்கானிஸ்தான் போர். ஆனால் இந்த ஒரு சமரில் தான் மிக அதிக அளவில் பேட்ரியாட் ஏவுகணைகளை தாங்கள் பயன்படுத்தியதாக கூறியிருக்கிறார்கள். ஈரான் ஏவுகணைகளை முறியடிப்பதற்காக. அது தாங்கள் மட்டும் பயன்படுத்தவில்லை, தங்கள் ஏவுகணை பேட்டரிஸை மட்டும் பயன்படுத்தவில்லை, கத்தார் பேட்ரியாட் ஏவுகணைகளையும் தாங்கள் பயன்படுத்தியதாகத்தான் அவர் கூறியிருக்கின்றார். இன்னொன்றையும் கூறியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த கட்டார் மீதான தாக்குதல் வந்து ஒரு உண்மையில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தாக்குதல். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் அல்லது 200 மைல்கள் சுற்றாடலில் 131 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன. அந்த மத்திய கிழக்கு, அந்த ஈரானை சுற்றி இருக்கிற அந்த கடல் பகுதியை சுற்றி 131 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட உப்பு நீரை நன்னீராக மாற்றும் திட்டங்கள். அப்ப இவை அனைத்தும் ஈரான் குறுந்தூர ஏவுகணையின் விலக்கு வட்டத்தின் கீழ் வருகின்றன. அப்ப என்னென்றால் ஒரு தளம், இந்த தளத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா கட்டாருக்கு தாக்கப்பட்ட தளம் மேற்கு ஆசியாவில் இருக்கின்ற அமெரிக்காவின் மிகப்பெரிய தளம். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட விமானங்கள், டேங்கராக இருக்கலாம், F-15 இருக்கலாம், F-16 இருக்கலாம், 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் உள்ள தளம். இந்த தளம் தான் ஏனைய தளங்களுக்கான தலைமை தளமாக தொழிற்படுவது. இரண்டால் நீண்ட விமான ஓடு பாதையும் இருக்கின்றன. அவர்களின் கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த ஒரு தளத்தை கூட பாதுகாக்க முடியவில்லை. என்றால் தாக்குதலுக்கு முன்னர் சேட்டலைட் படங்கள் போட்டிருந்தார்கள். தாக்குதலுக்கு முன், தாக்குதலுக்கு பின்னர். தாக்குதலுக்கு முன்னர் அந்த தளத்தில் பெருமளவான விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தாக்குதல் நடக்கும் போது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அதனை கொண்டு சென்று விட்டார்கள் வேறு இடங்களுக்கு. அப்ப என்ன பிரச்சனை என்றால், ஒரு மிக பாதுகாப்பான விமான தளத்தை பாதுகாக்க முடியாது விட்டால் இந்த 133 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் எவ்வாறு பாதுகாப்பது? அடுத்ததாக 50க்கு மேற்பட்ட கடல் நீரை நன்னீராக்கு திட்ட உப்பு நீக்கி நிலையங்கள் என்று சொல்றது. இவை தாக்கப்பட்டால் இவற்றை எவ்வாறு பாதுகாப்பது? இவை தாக்கப்பட்டால் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப என்னன்னு சொல்லி இதைத்தான் ஈரான் அதிகாரிகள் கூட முன்னர் கூறியிருந்தார்கள். நீங்கள் கண்ணாடி வீட்டுகள் இருந்து கல்லறையீர்கள் வேண்டும். சுத்தவரை நீங்க உங்களுடைய இலக்குகள் வந்து பலவீனமான இலக்குகளாக இருக்கின்றன. இப்ப 2000 மைலை கடந்து இஸ்ரேலை போய் தாக்குகின்ற ஏவுகணைகள் இது வெறும் 200 மைல் அல்லது 300 மைல் சுற்றளவில் இருக்கிறார்கள். அப்ப இது வந்து மிக இலகுவான இலக்காக இருக்கலாம். இப்ப நீங்கள் கேட்டது போல அந்த தளத்தில் ஒரு ஏவுகணையாவது விழுந்து விடக்கூடாது. அது ஒரு கௌரவ பிரச்சனையாகத்தான் அமெரிக்கா பார்த்தது. எனவேதான் இவ்வளவு பெருமளவான பேட்ரியாட் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட 500,000 பவுண்ட்ஸ்ல இருந்து $4 மில்லியன், $500,000 இருந்து $4 மில்லியன் பெறுமதியானது. அப்ப ஒரு இரவுக்கு இவ்வளவு தொகையான ஏவுகணைகளை பயன்படுத்துவது என்பது பொருளாதார ரீதியாக அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் காணப்படுது. ஈரானை இவ்வளவு தாக்கியது, நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஏற்படுத்தியது ஒன்று, இனி இஸ்ரேல் ஏற்படுத்தியது. இவற்றுக்கு முக்கிய காரணமாக மொசாடினுடைய உளவாளிகள் 700க்கும் மேற்பட்டவர்கள் இவ்வளவோ பேர் ஊடுருவியிருக்கிறார்கள். எவ்வாறு இதை மொசாட் கையாண்டார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் 700க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு பார்க்க உண்மைதான். கிட்டத்தட்ட 1300 மொசாட் உளவாளிகள் அங்கு இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அதிலும் அதிகமானவர்கள் தான் அங்கு இருக்கின்றனர். கிட்டத்தட்ட இது இஸ்ரேலை பொறுத்தவரையில் 10 தொடக்கம் 20 வருடமான ஒரு ப்ராஜெக்ட். மெல்ல மெல்ல அங்கு பார ஊர்திகளின் சாரதிகள், வைத்தியர்கள், வெவ்வேறு பணியாளர்கள் என்று சொல்லி இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகம், அதே போல ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் அதிகம்.
இவர்கள் அனைவரையும் ஊடுருவச் செய்துதான் அங்கு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இருந்தார்கள். இவர்களில் பலர் தான் இப்ப எல்லோரும் யோசிக்கலாம், இஸ்ரேல் ஒன்றை சொன்னது தான் ஈரானின் வான் மேலாண்மையை பெற்றிருப்பதாகவும் தாக்குதல்களை எல்லா இடங்களிலும் நடத்தியதாகவும். உண்மையில் எல்லா இடங்களிலும் தாக்குதலை நடத்தியவர்கள் உள்ளுக்கு இருந்துதான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம். அதாவது நரம்பியல் வைத்திய துறையின் ஒரு கன்சல்டன்ட் அவர் கூட உளவாளியாக இருந்திருக்கின்றார். அவரும் அவருடைய மகனும் அவருடைய வீடுகளில் கூட 300க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய கூரை ட்ரோன்கள் ஏவுதளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போலதான் ஆப்கானிஸ்தானில் இருந்து சென்றவர்கள் அமைத்திருந்த ஃபேக்டரி அங்கே ட்ரோன்களை உற்பத்தி கூட செய்திருக்கிறார்கள். இது ஈரான் புலனாய்வுத்துறையின் ஒரு தோல்வியாகவும் பார்க்கலாம். இவர்கள் இந்த நெட்வொர்க் எஃபெக்டிவாக தொழிற்படவில்லை என்றதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. பெருமளவான கிட்டத்தட்ட அவர்களால் மீட்கப்பட்ட ட்ரோன்கள் மட்டும் கிட்டத்தட்ட 10,000-20,000 ட்ரோன்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. பெருமளவான வெடிமருந்துகள் என்று. அடுத்ததாக ஸ்டார்லிங்க், இந்த எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் இணையதளத்தை அங்கு அனுமதித்ததும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. தொலைத்தொடர்பு இன்டர்நெட் வசதிகளை அனுமதித்தது. அதன் ஊடாகத்தான் பெருமளவான தொடர்பாடல்களை இந்த புலனாய்வுத்துறையினர் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் அதனை எவ்வாறு முறியடித்தது என்று சொன்னால், சடனாக சில தினங்களுக்கு தனது முழு இன்டர்நெட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டது. அப்போ இவர்கள் மொசாட் வெளியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொந்த இந்த ஸ்டார்லிங்க் போன்ற செயற்கை கோளுடன் தொடர்புடைய இன்டர்நெட் வசதிகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனை கொண்டுதான் பல இடங்களில் ஈரான் இவர்களை கண்டறிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. உண்மையில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த மொசாட்டின் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரையில் வெற்றிகரமாக இருந்தது. ஈரானுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி, இழப்புகளை சந்தித்திருந்தது. ஆனாலும் இஸ்ரேல் இதில் தோல்வி எவ்வாறு கண்டது என்று சொன்னால், போரை இஸ்ரேலால் வெல்ல முடியும். இரு தரப்பினரும் பலப்படுத்துகின்ற வேலையில் தான் ஈடுபட்டிருப்பது போல் தெரிகிறது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னு சொன்னால், மத்திய கிழக்கில் உள்ள படைத்தளங்களுக்கு அமெரிக்காவின் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இறங்கி செல்வதாகவும் அந்த இழக்கப்பட்ட ஆயுதங்களை மீண்டும் நிரப்புவதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் இஸ்ரேல் தனது அயன் டோமை பலப்படுத்துவதற்காக அஜில் என்ற ஏவுகணைகளை, அதாவது அமெரிக்காவின் கப்பல்களில் தான் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவது, விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை, அதனை கொள்வனவு செய்வதற்கும் அயன் டோமை தரம் உயர்த்தவும் இஸ்ரேல் முற்பட்டு நிற்கின்றது. அமெரிக்காவிலிருந்து புதிய இன்டர்செப்டர் மிசைல்ஸ்களை வாங்குவதற்கும் இஸ்ரேல் முனைப்பாக நிற்கின்றது. அதே சமயம் ஈரான் ரஷ்யாவிடமிருந்து Su-35 ரக இன்டர்செப்டர் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி இருந்தது. ஆனால் ரஷ்யாவும் போரில் இருப்பதால் ரஷ்யா அதனை வழங்குவதற்கு தாமதப்படுத்தி இருந்தது. இப்போது ஈரான் சீனாவிடமிருந்து J-10 40 J-10 ரக விமானங்கள், உங்களுக்கு தெரியும் J-10 அண்மையில் பிரபலமாகி இருந்தது இந்திய பாகிஸ்தான் போரின் போது. அந்த விமானங்களை வாங்குவதற்கு ஈரான் முற்பட்டு நிற்பதாக கூறப்படுகிறது. இப்ப நேற்றும் கூட ஈரான் வான்பரப்பில் மிகப்பெரிய வெடிச்சத்தங்கள் கேட்டன. அப்போது எல்லோரும் மீண்டும் தாக்குதல் நடந்து விட்டது என்றுதான் கூறுகின்றார்கள். ஆனால் அது ஈரான் தனது வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை பரீட்சித்து ட்ரில்லாக என்றுதான் கூறுகின்றார்கள். அப்ப இரு தரப்பும் என்னென்னு சொன்னால், இந்த போர் சடாரென்று நின்று விட்டது, வெற்றி தோல்வி இன்றி நின்று விட்டது. அப்ப இரு தரப்பும் மீண்டும் தங்களை பலப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இன்னொரு பெரிய போரை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மீண்டும் தங்களை பலப்படுத்தி கொண்டு அல்லது ஈரான் பலவீனமான ஒரு நிலையில் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேலுக்கும் இருக்கின்றது. ஆனால் ஈரான் ஒன்றை சொல்லி இருக்கின்றது, ஈரான் வெளிவார அமைச்சர் ஒன்றை சொல்லி இருக்கின்றார், நாங்கள் லெபனானோ அல்லது ஹமாஸோ அல்ல, நீங்கள் அடிக்கின்ற ஒவ்வொரு ஏவுகணைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஏவுகணை பதிலாக கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். என்னும் போது இது ஈரானை இவர்கள் பலப்படுத்தி விட்டதாகத்தான் இந்த போர் முடிந்திருக்கின்றது என்ற நிலையில் இதனை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப ஏதோ ஒரு வகையில் மீண்டும் ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம். வாய்ப்பேச்சு இல்லாமல் பதிலடியை தங்களுடைய செயல் வடிவில் காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல், நீ அடித்தால் நான் அடிப்பேன், நீ ஒன்று அனுப்பினால் நான் ஒன்று அனுப்புவேன், 10 அனுப்பினால் 10 அனுப்புவேன் என்று சவால் விட்டிருப்பது பார்க்கும்பொழுது நான் நினைக்கிறேன், மேற்கத்திய நாடுகள் ஈரான் தொடர்பான நிலைமைகள்
இப்பொழுது மாறிக்கொண்டு வருவது போல்தான் உணரக்கூடியதாக இருக்கிறது. நன்றி அரசுகளே. நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக தகவலோடு உயிரோடை தமிழ் உறவுகளோடு இணைந்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.